குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸில் லெசன் 3 மணி அண்ட் கிரெடிட், பணமும் பொருளாதாரமும். இன்ட்ரடக்ஷன். எவல்யூஷன் ஆஃப் மணி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். மணி பிளேஸ் எ ப்ராமினன்ட் அண்ட் இன்செப்பரபிள் ரோல் இன் ஆல் அவர் லைஃப்ஸ். எவல்யூஷன் ஆஃப் மணி அப்படின்னா பணத்தினுடைய மதிப்பு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சினாக்கா அந்நிய செலாவணி, ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணம் வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இது நம்ம லைஃப்பில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம்ங்கிறது ஃபஸ்ட்டு முதல்ல ஏற்படுத்தின ஒரு சிஸ்டம். இது என்ன அப்படின்னா பண்ட மாற்று முறை. அதாவது தங்கள்கிட்ட இருக்க ஒரு பொருளை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்ட எந்த பொருள் அவைலபிளாக இருக்கோ அதை மாற்றிக்குவாங்க. இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்கிறது தான் இந்த பார்ட்டர் சிஸ்டம். அப்போ எல்லாம் வந்து பணம்லாம் கிடையாது, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்டமாற்று முறை வச்சுருந்தாங்க. Ancient man hunted, gathered food and lived in caves. He invented fire and practiced agriculture. There was surplus in agriculture produce. They would exchange that with who had excess parts. First form of trade. அதாவது அந்த காலத்தில் மனிதர்கள் வந்து வேட்டையாடுறது, உணவுக்கான பொருள்கள் சேகரிக்கிறது, இந்த மாதிரி தொழிலில் தான் ஈடுபட்டிருந்தாங்க. குகைகள்லையும் காடுகள்லையுமா வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி சேகரித்த அந்த பொருட்களை என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது போக மீதி வந்து வேறு யாருக்கு தேவைப்படுதோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குதோ, சாப்பாட்டு பொருளாக இருக்கலாம் அல்லது வீட்டுக்கு உபயோக பொருளாக இருக்கலாம், எது வேணுமோ அதை அப்போ வாங்கிக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சரில் வந்து அதிக அளவு நெல் உற்பத்தி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது எவ்வளவோ அதை எடுத்துக்கிட்டு மீதி நெல்லை கொண்டு போய் இப்போ சந்தையிலெல்லாம் விற்பாங்கள்ல, அந்த மாதிரி மாற்றிக்குவாங்க. பானை வேணும்னா பானை வாங்குறது, இல்லை உணவுப் பொருள் வேறு எதுவும் தேவைப்பட்டதுன்னா வாங்குறது, இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கிட்டாங்க. இதுதான் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொன்னது. காயின்ஸ். Issues found in barter system. People were not fulfilled. Measuring the quantity and value of the goods were found very difficult. To solve these issues, a common and standard value in the form of metal they want. First form of money. Gold, silver and copper were the metals used first. இது என்ன அப்படின்னா காயின்ஸ், நாணயங்கள். முதல்ல உருவாக்குன மணி இந்த காயின்ஸ் தான். இதில் பார்ட்டர் சிஸ்டத்தில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. எந்த அளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியல, அதனுடைய மதிப்பு தெரியல, அளவு தெரியல, இந்த மாதிரி மெஷர்மெண்ட்லாம் வந்து சரியில்லாததுனால மக்களுக்கு வந்து ஒரு திருப்தி ஏற்படலை. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு உலோகத்தாலான ஒரு பொருள், மதிப்புமிக்க ஒரு பொருள் இருந்தால் அது மூலமாக நாங்கள் கொடுத்து வாங்கிக்க வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அதில் உருவாக்குனது தான் இந்த காயின்ஸ். ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா கோல்டில், சில்வரில், காப்பரில் இது மாதிரி இந்த காயின்ஸ் எல்லாம் செஞ்சு பயன்படுத்திக்கிட்டாங்க. அடுத்தது நேச்சுரல் மணி. நேச்சுரல் மெட்டல்ஸ் வேர் யூஸ்டு டு ஸ்டாண்டர்ட் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் வாஸ் கால்டு நேச்சுரல் மணி. இப்போ மெட்டல்ஸை கொடுத்து, அதாவது அந்த காயின்ஸ் எல்லாம் கொடுத்து பொருட்களை மாற்றிக்க ஆரம்பித்தாங்க, வாங்க ஆரம்பித்தாங்க இல்லையா, இதை தான் நேச்சுரல் மணின்னு சொல்கிறோம். பேப்பர் மணி. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மணி. மணி டிரான்சாக்ஷன் ஆர் டன் த்ரூ மெனி வேஸ். பேப்பர் மணிங்கிறது கரன்சிஸ் நம்ம வச்சுருக்கோம்ல, இப்போ ரூபாய் நோட்டுகள், இதுதான் வந்து பேப்பர் மணி. இது வந்து அடுத்த காயின்ஸுக்கு அடுத்த ஸ்டேஜில் இப்போ இதை கொண்டு வந்தாங்க. இதுக்கு வேல்யூ ஜாஸ்தி போட்டாங்க, பேப்பரில் பிரிண்ட் அடித்து இதை இஷ்யூ பண்ணி இதை வந்து எக்ஸ்சேஞ்சுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷனுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் த்ரூ நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங். கிரெடிட் கார்ட்ஸுங்கிறது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் வச்சுருப்பாங்க, பிஸ்னஸ்மென்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இது நிறைய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறது இந்த கிரெடிட் கார்ட்ஸ். டெபிட் கார்ட்ஸுங்கிறது நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறோம்ல, அம்மா அப்பா வச்சுருக்காங்க இல்லையா, அதுதான் இந்த டெபிட் கார்ட்ஸ். இதில் வந்து பணம் எடுக்க தான் முடியும், நம்ம இது மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் முடியாது. ஆன்லைன் டிரான்சாக்ஷன். இப்போ வந்து நெட் பேங்கிங்கில் வந்து டிரான்சாக்ஷன், இப்போ நம்ம கையில் மொபைல் வச்சுருக்கோம், இது மூலமாக நம்ம எந்த இடத்துல இருந்து வேணுனாலும் பணம் அனுப்பவோ வாங்கவோ முடியும். இதுதான் வந்து மொபைல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது, நெட் பேங்கிங் அப்படிங்கிறது. அடுத்தது ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு அனுப்புகிறதும் இது மூலமாக ஈஸியாக செய்ய முடியும். அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேங்க் நம்ம இந்தியாவுக்கு. Started its operation on 1st April 1935. Regulates the currency. 85% of the
printed currency is let for circulation. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் பணம் வந்து பிரிண்ட் பண்ணி இதை விநியோகிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 85% ஆஃப் மணி தான் நம்ம அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கு மேலே வந்து நம்மளுடைய ரொட்டேஷனில் தான் இது வந்து மணி போய் வரது நடக்குது. இது வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்போனா ஏப்ரல் 1935 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மணி அண்ட் ப்ரைஸஸ், பணமும் அதனுடைய மதிப்பும், both connected with the monetary policy. Very important role in the economic stability. Currency is the medium of exchange. அதாவது மணி அண்ட் ப்ரைஸஸ் அப்படிங்கிறது பணத்தினுடைய பொருளும் மதிப்பும். இது வந்து எந்த பொருள் வாங்கணுன்னாலும் கண்டிப்பாக அதுக்கான மதிப்பு தெரிஞ்சிருக்கணும், நமக்கு பணம் வேணும். இதுதான் வந்து ஒரு எக்கனாமிக் இதே வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகுது. ஃபங்க்ஷன் ஆஃப் மணி, பணத்தினுடைய வேலைகள் என்னென்ன? ரீப்ளேஸ்டு த பார்ட்டர் சிஸ்டம், medium of exchange, a unit of measurement, a store of value, standard of deferred payments. Replace the barter system அப்படின்னா இந்த பண்டமாற்று முறையை மாற்றிக்கிட்டோம். பணத்தை கொடுத்து வாங்கிக்கிட்டோம், தேவையான அளவு பணம் கொடுத்து தேவையான பொருளை மட்டும் வாங்கிக்கிட்டோம். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கொடுத்து மாற்றுறதுக்கு உதவியாக இருக்கிறது இந்த பணம். யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட், எவ்வளோ ரூபாய், எந்த அளவு, இதெல்லாம் வந்து இதை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த மணி யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கிரெடிட். ட்ரேடர்ஸ் அண்ட் ஸ்மால் என்டர்பிரினர்ஸ் நீட் கிரெடிட் ஃபார் தேயர் நீட்ஸ். லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் ரிசீவ் கிரெடிட் டு டேக் அப் தேயர் நியூ ப்ராஜெக்ட்ஸ். இப்போ சொன்ன இல்லையா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க கிரெடிட் கார்டுன்னு. இதுதான் இது வந்து எப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொருளை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணி செய்வாங்க. கிரெடிட் இஸ் அவைலபிள் ஃபார்ம் ஃப்ரம் எந்த வகையில் நமக்கு அந்த பணம் கிடைக்கிது அப்படின்னா ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், ப்ரைவேட் பேங்க்ஸ், cooperative banks, informal financial institution, self-help groups. Formal financial institution அப்படிங்கிறது பேங்க்கு, இந்த மாதிரி. இது ப்ரைவேட் பேங்க்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு இந்த சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படிங்கிறது கூட்டுறவு வங்கி, வேளாண்மை வங்கி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதும் வந்து இந்த சிட் ஃபண்ட்ஸ் மாதிரி தான். ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் வச்சுருக்காங்களா, பெரிய பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் இருக்கிறது வந்து இந்த இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் வரும். செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சுய உதவி குழு அப்படிங்கிறது தான் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப். Informal financial institution அதான் easily approachable the customers with flexible procedures, high rates of interest and modes of recovery. இது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மக்களை ஈஸியாக அப்ரோச் பண்ணுறாங்க. நம்மளுக்கே தெரியும், ஃபோன் பண்ணுவாங்க திடீர்னு, யாருன்னு பார்த்தாக்கா நாங்கள் இந்த பேங்க்லேருந்து கால் பண்ணுறோங்க, உங்களுக்கு வந்து லோன் வேணுமா, நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்லாம் ஈஸியாக சொல்லுவாங்க. உங்களுக்கு குறைஞ்ச அளவு வட்டியில் கொடுக்குறோம் அப்படின்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம மக்கள் வந்து மயங்கி போய் அந்த சிட் ஃபண்ட்ஸில், ஃபினான்ஸ் கம்பெனியில் இது மாதிரியெல்லாம் கடன் வாங்குவாங்க. இதுதான் வந்து ஈஸியாக உங்கள் மக்களை கவர் பண்ணி வாங்குறது. இதுதான் இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. அடுத்தது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். இதான் சொன்னேன், சுய உதவி குழுக்கள். எப்படி அப்படின்னா பீப்புள் ஹூ இன்வால்வ்டு இன் எ சர்டைன் ஒர்க் ஜாயின் டுகெதர் ஆஸ் எ குரூப் அண்ட் ஸ்டார்ட் சேவிங். The nationalized banks provide help these groups. This group for street vendors, fishermen, especially for women. இந்த சுய உதவி குழுக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மக்கள் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து அவங்கவுங்க ஏரியாக்குள்ளார இல்லை ஒரு ஒர்க்கர்ஸாக சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து தனக்கு தானே இன்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க, சேர்த்து வச்சுக்குவாங்க. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் அதே அமௌண்ட்டை அப்படியே லோனாக வாங்கிக்குவாங்க. திரும்ப வந்து அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மி, திரும்ப அவங்க அப்படியே கட்டுவாங்க. மாதம் இவ்வளவு கட்டுறது அல்லது வாரம் வாரம் இவ்வளவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வச்சு அதில் கட்டுவாங்க. இதுதான் வந்து அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மணி கிரெடிட் என்ன அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. இதுலேருந்து ஈவினிங் கொஸ்டின் வரும், அட்டன் பண்ணுங்கள், நல்லா படித்து வச்சுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.